சும்மா உட்காந்துக்கிட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க ராஜலட்சுமியை கூடிய சீக்கிரமே அழகுமதி அறக்க பறக்க கிளற விடுறத பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சுரேஷோட அப்பா ராகவன் அன்னைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் வெளியில் வந்து சுற்றியும் புத்தியும் பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தன்னோட ஃபோனில் சொல்கிறாரு, வசந்தி நான் வந்துடுறேன் வசந்தி, வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன், கொஞ்சம் அழுகாமல் இரு, இதோ இப்போ வீட்டிலேருந்து வாக்கிங் வர்ற மாதிரி கிளம்பிட்டேன், வந்து உன்னை பார்த்து நான் பணத்தை கொடுத்துட்றேன். சும்மா இப்படி நான் வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ராஜலட்சுமிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட்டா அப்புறம் நான் இந்த வீட்டிலையே இருக்க முடியாது, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்ல உடனே வசந்தியோ, என்னங்க இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு என்ன நான் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி இருக்கிறேன்னா என்னோட சூழ்நிலை புரிஞ்சுக்காம நீங்கள் ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் ஆப்போசிட் சைடில் பேச சுரேஷோட அப்பா ராகவனோ, அதான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்னு சொல்கிறேன்ல, எல்லாம் நேரில் வந்து பேசிக்கலாம், இப்போ ஃபோனை கொஞ்சம் வெய்யுமா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அழகுமதி காலையில் ஜாகிங் போகிறதுக்காக ஷூவை டைஅப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம பேசுனதை இவ கேட்டுட்டாளா, வசந்திங்கிறது யாருன்னு இவ கண்டுபிடிச்சிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே, என்ன இன்னைக்குமே அந்த பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு தயாராகிட்டீங்க போல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் வரட்ட கௌரவத்தில் தொண்டையை சிறுமிக்கிட்டே கேட்குறாரு ராகவன். ஆமாம் நீங்களும் என்ன வாக்கிங் போகிறதுக்கு கிளம்பிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னோட இஷ்டம், என்ன நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேராக கிளம்பி வாக்கிங் போகிறாரு ராகவன். அதே சமயம் நானும் இன்னைக்கு வாக்கிங் தான் வரப்போகிறேன், நீங்கள் தான் ஜாகிங் போனால் பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, அதனால் என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நடந்து போகிறாங்க அழகுமதி. உடனே அன்னாடி இவ ஜாகிங் போகிறவ இன்னைக்கு நம்மளை உசுர் எடுக்கிறதுக்குன்னே ஒரு வேளை நம்ம வசந்தி கூட பணம் எடுத்துகிட்டு வர கொடுக்குறேன்னு சொன்னதை காதில் கேட்டிருப்பாளோ, இவ கேட்டாலும் கேட்டிருப்பா, இவகிட்ட யாருமே தப்பிக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் அங்கே சரி நீ தான் ஓடுவியே, அப்படி ஓடி தொலை போ, என்னை விட சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அழகுமதியோ, என்னங்க நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு வாக்கிங் மட்டும்தான், நீங்கள் ஏன் காலையில் அதுவும் இவ்வளவு விறுவிறுப்பா பீச் ஓரமாக போய்கிட்டு இருக்கோம், இவ்வளவு வேர்க்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அழகுமதி. உடனே ராகவனோ, ஐயோ வசந்தி வீடு வேற வந்துருச்சு, இவ வேற நம்ம கூடவே வந்து உசுரை எடுக்கிறாளே, என்ன பண்ணுறது இவளை கழட்டி வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க. அதே சமயம் வீட்டுக்கு பக்கமாக வந்த உடனே ஓடி வந்து ராகவனை பார்த்துட்டு, வசந்தி என்னங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே அது வந்து அப்படின்னு, என்னங்க இவங்க யாரு புதுசாக வந்திருக்காங்க, என்ன திடீர்னு வாக்கிங் ஃப்ரெண்டா, சரிம்மா சரி அவர் வீடு வந்துட்டாரு நீ போய்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் அவங்க ராகவனோட மருமகதான்னு சொல்லி தெரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கு. உடனே அழகுமதியும் சாமர்த்தியமா, ஆமாம் இது நீங்கள் யாரு சாரோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன நான் ஒய்ஃபு தான் அப்படின்னு வசந்தியும் சொல்ல, என்ன சார் இதுதான் உங்கள் வீடா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை அது வந்துன்னு சொல்ல, வாங்க உங்களுக்கு இன்னைக்கு வீட்டில் இருக்குது பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி அழகுமதி, இப்படியுமா ஒரு சீப்பான மனுஷனாக இருப்பார் சுரேஷோட அப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகி எல்லாமே ரெடி ஆகிட்டு தன்னோட மாமனார் ராகவன் திரும்பி வர்ற வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி வந்ததுக்கப்புறமா ஹாலில் உட்காந்து பிளேட்டில் இட்லியை போட்டுட்டு சாப்பிட்றாங்க. காலேஜ் கிளம்பிக்கிட்டே அவசரமாக அழகுமதி. அப்போ ராகவன் உள்ள திருட்டு மொழியை முழிச்சுக்கிட்டு உள்ளே வர்றாரு. உடனே அங்கே உட்காந்துருந்த ராஜலட்சுமியும் முறைக்கிறாங்க ராகவனை பார்த்து. அப்போ ராகவன் நினைக்கிறாரு, ஒருவேளை நம்ம வசந்தி வீட்டுக்கு போனதை இங்கே வந்து இவ போட்டு உடச்சிட்டாளா, அதனால தான் ராஜலட்சுமி நம்மளை பார்த்துட்டு முறைக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ ராஜலட்சுமி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இப்போ எனக்கு வயசு என்ன ஆகுது, 55 வயசாகுது, இத்தனை வருஷமாக 30 வருஷமாக அவங்க கூட வாழ்கிற, ஒரு நாள் கூட இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சும் கூட பார்க்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல, ஓஹோ இவ எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவனும் பம்ப. உடனே ஒரு நிமிஷம் யாரும் எதுக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் எதுக்காக அந்த வசந்திங்கிறவங்க வீட்டுக்கு போனீங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் உங்களை வாட்ச் பண்ணல, டெய்லியும் அடிக்கடி நீங்கள் அங்கே போகிறீங்கிறத என்னைக்கு இந்த வீட்டுக்கு நான் வந்த 2-3 நாள்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. உடனே ராஜலட்சுமியும், இது என்னம்மா புது கதையாக இருக்குது, ஏன் புருஷன் மேலே நீ என்ன தேவையில்லாத என்னமோ தப்பான பட்டம் கட்டுற மாதிரி அவ வீட்டுக்கு ஏன் போனேன்னு கேட்குற,
அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் சுற்றி வர பாக்யராஜ்னு எல்லாருமே வந்து சூழ்ந்து நின்றுட, ஆமாம் ஆமாம் இவர் அங்கே ஒரு லேடி வசந்திங்கிறவங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு, அவங்களுக்கு பணம் கொடுத்தாரு, அது ரெண்டையுமே நான் கண்ணால் பார்த்தனே அப்படின்னு அழகுமதியும் சொல்லனே. ராகவனோ, என்ன என்ன ராஜலட்சுமி, இவளை பற்றி தெரியாதா, இவதே ஒரு அடங்காப்பிடாரி, இவ பேச்சை கேட்டுட்டு நீயும் புருஷனை மதிக்காமல் நடந்துக்கிறியா? என்னம்மா நீ தான் உன் புருஷன் சுரேஷை மதிக்கிறது இல்லைன்னா இத்தனை வருஷம் எனக்கு அடக்க ஒடுக்கமாக நடந்துக்கிட்ட என் பொண்டாட்டியையும் எனக்கு எதிராக ஏவி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? என்ன ராஜலட்சுமி, எவ்வளோ ஒருத்தி நேற்று வந்தவ இவ சொல்கிறான்னு என் மேலே இத்தனை வருஷம் இல்லாத சந்தேகத்தை கிளப்பி நீ ஏன் உன் மனசையும் கெடுத்து என் மனசையும் கெடுக்கிற அப்படின்னு தன்னோட கண்ணாடியை சரி பண்ணிக்கிறாரு. உடனே ராஜலட்சுமியும், அதானே என் புருஷனை நான் ஏன் இவ சொல்கிறான்னு சந்தேகப்படணும், வாங்க நீங்கள் போய் கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வாங்க, அது மலரே எடுத்துகிட்டு வா காஃபி ஒரு கப்பு உங்கள் மாமாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன கொஞ்சம் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பொய்யா சொல்லுவேன், இந்தாங்க பாருங்க இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10 நாளாக பின்னாடியே போய் ராகவனை கிளியராக வாட்ச் பண்ணி எடுத்த வீடியோஸை எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. உடனே சுரேஷோ, அப்பா என்னப்பா சே இப்படி சீப்பாக நடந்துக்கிறீங்க, அப்பா அம்மாவுக்கே தெரியாமல் அவங்கள செகண்ட் ஒய்ஃபாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு சுரேஷும் கேட்க, கூடவே பாக்யராஜோ, அப்பா நேற்று கூட என்கிட்ட 50,000 ரூபா பணம் வேணும் யாராச்சும் கிட்ட வாங்கி கொடுன்னு சொன்னீங்களே, அப்போ இன்னைக்கு காலையில் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காகத்தானா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமி அப்செட் ஆகி அழகுமதியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதை பாரு என் புருஷன் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் வச்சுட்டு போகிறாரு, உனக்கு என்ன வந்துச்சு, ஆம்பளைன்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க, அதுக்கு வேண்டி எல்லாரும் கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதியை அடைச்சி இப்படியெல்லாம் இருப்பீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல, நீங்கள் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன எந்த ஒரு பொண்ணுமே ஆம்பளைங்க பசங்க அப்படிங்கிறத மேலாக நினைக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறவ, ஆனால் எல்லா தப்பும் பண்ணனாலும் அவங்கள விட்டு கொடுக்காம அப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன ஜென்மோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதே மாதிரி தானே நாளைக்கு உங்கள் புள்ள சுரேஷோ இல்லை பாக்யராஜ் மாமாவோ வேற ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு வந்தால் அதுக்கும் ஆதரவாக பேசுவீங்க அப்படின்னு அழகுமதியும் கேட்குறாங்க. உடனே சுரேஷும் பாக்யராஜோ, ஆமாம் இந்த விஷயத்தில் நீங்கள் அப்பாவுக்கு எப்படிமா சப்போர்ட்டாக பேச முடியுது அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமியும், ஆமாண்டா ஒரு பொண்ணாக பிறந்தவ எல்லாமே இருக்கத்தான் செய்யும் புகுந்த வீட்டில், அதை எல்லாத்தையும் சமாளித்து தான் வாழணும், அப்படித்தான் எனக்கும் அந்த வசந்திங்கிறவளை பற்றி தெரியும், தெரிஞ்சு உங்ககிட்ட மூச்சு விடாமல் இத்தனை நாளாக நான் உங்கள் அப்பாவோட கௌரவத்தை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி தான் மலரு நீயும் உன் புருஷன் மேலே என்ன தப்பு இருந்தாலும் மறைச்சு பிழைக்கணும், என்ன அழகுமதி நீயும் தான் தொட்டதுக்கெல்லாம் ஊனு குதிக்கிற மாதிரியெல்லாம் குதிச்சா ஒரு பொண்ணு பிழைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதி ராஜலட்சுமியோட முகத்தில் காரி துப்பி, சீ அதுக்கு வேண்டி எல்லா தப்பையும் ஆம்பளைங்க பண்ணுவாங்க, அதையும் அனுசரித்து வாழணும்னு சொல்கிறீங்களே, சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சுரேஷ் பாக்யராஜ் அதுக்கப்புறம் மலர்னு எல்லாருமே அங்கே நிற்கிற ராகவனை அசிங்கமா, சே என்ன ஜென்மோ நீ எல்லாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அதே சமயம் ராஜலட்சுமியும், என்னையா பார்க்குற, சே நீயே இன்னும் திருந்தவே இல்லை, அந்த வசந்தியை இன்னமும் அடிக்கடி போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவள் புள்ள தீபாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டிருந்தா அதுக்கு தான் கொண்டுட்டு போன ராஜலட்சுமி அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னதான் இருந்தாலும் அவன் மேலதாயா பாசம், இத்தனை பிள்ளைங்கள 5 பிள்ளைங்க, ஏன் நம்ம பேரம்பேத்தியே எடுத்தாச்சு, இன்னமும் அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன்னா சே என்ன மனுஷனோ நீயே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க ராகவனை ராஜலட்சுமியும்.